செல்லக்குட்டீஸ் நம்மளோட சோஃபியா ஸ்டீஃபன் விலாகில் வீடியோ காணா பின்னான்னு எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் அப்லோட் தான் பண்ணுறதில்ல. இந்த வீடியோ அப்லோட் பண்ணோம் என்னன்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் போன நிறைய ட்ரிப்பிலேருந்து நிறைய ஃபங்க்ஷன்லேருந்து அப்லோட் பண்ணாமலே இருக்குது. சோம்பேறித்தனம். இதை இன்றைக்கி அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுறேங்க. இது ஆக்சுவலி தலைகீழாக தம்பி ஓப்பன் பண்ணியிருக்கான். இது என்னடா அது அப்படின்னு பார்க்குறீங்களா? பச்சை கலரில் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குன்னு எல்லாமே வடகம், ராகி அப்பளம், பெருசாக இருக்கும் எல்லாமே இப்போ வாங்கியிருக்கேன் நான். இது எந்த சைட்லேருந்து வாங்கினேன் என்ன ஏதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நான் ரொம்ப காசு கொடுத்து வாங்கினது. இதை நான் இது காமிச்சா கூட தெரிஞ்சிடும் எங்கேருந்து வாங்கினேன். ஐயோ, சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே நிறைய வாங்கியிருக்கேன். எங்களுக்கு ஒரே தொக்கு என்னென்ன தொக்கு என்ன வாங்கி மாட்டேன். டொமேட்டோ பிக்கிள் வாங்கியிருக்கேன். அது பிக்கிள் தான் தொக்குன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து கார்லிக் இது வாங்கியிருக்கேன். அதில் ரெண்டு வாங்கியிருக்கேன் கார்லிக்கில். அப்புறம் இது என்னது வாங்கியிருக்கேன், கறி லீவ்ஸு தொக்குடா, அப்படிடா பச்சை கலரில் இருக்கிறது தான். அப்புறம் இது என்னது, இது பார்த்திங்கன்னா என்னது பிரண்டை தொக்கு. ஆமாம், சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். இது பிரண்டை தொக்கு மட்டும் 3 வாங்கினேன். புளியோதரை மிக்ஸ் 2 எடுத்தம்பி. அம்மா 1 மாதத்துக்கு சமைக்க மாட்டேன்டா வீட்டில். யாருக்கு? அகிலாக்கு லீவ் விட்டுறலாமா? அகிலா அந்த வீடியோ பார்த்தானா அவளே லீவ் எடுத்துக்குவா, வரமாட்டா. அந்த தொக்கு அவள் சொல்லுவாள், அக்கா இன்றைக்கி இந்த தொக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு அந்த தொக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலான்ட்டு வரமாட்டா. இது ஒரு அப்பளங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன அப்பளம்? அரிசி வடகம். பேர் அரிசி வடகம். நீளமாக இருக்குல்ல, இது அரிசி வடகம். எல்லாமே 2 இது பண்ணேங்க. எல்லாமே 2 இது பண்ணேன். அதுக்கப்புறம் இது என்னதுடா, இது பேர் அரிசி வடகம் தான். ரைஸ் வடகத்தில் இப்படி கூழ் வடகம் என்னென்னமோலாம் சொன்னாங்க. அதில் ஒரு 2 வாங்கினேன். அப்புறம் இது இதுதான் கூழ் வடகமோ சாமி? இதுதான் கூழ் வடகம். சாரி இதுதான் கூழ் வடகம். வாவ், இது என்னடா அது நல்லா இருக்குது, ஜவ்வரிசி வடகம். வாவ், ஜவ்வரிசி வடகம்டா இது. எனக்கு வடகம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏகப்பட்ட வடகம், எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு வெப்சைட்டில் தான் ஆர்டர் போட்டேங்க. இது கூழ் வடகம் தான், சூப்பராக இருக்குது. இதுவும் செம்மையாக இருக்குது. அப்பா, இது ஜவ்வரிசி வடகம் தான். இது என்னது, இதுவும் கூழ் வடகம் தான். முடிஞ்சு போச்சு. அதென்னது பாரு, திருநெல்வேலி நெய்யல் வாங்க. ஓப்பன் பண்ணி ஆகணும்டா சாம். இப்போ நீ என்ன சொல்கிற? என் பொண்ணு சொல்லிட்டா ஸ்பூன் எடுத்துகிட்டு வாடா சாம். பொண்ணு சொல்லிட்டா போய் அப்பா ஸ்பூனே எடுத்துகிட்டு வந்துட்டார். இருந்தாங்க மாமா, ஓப்பன் பண்ணுங்க மாமா, சாப்பிட்டே ஆகணும் மாமா. அன்றைக்கி ஓப்பனிங் செரமனி திருநெல்வேலி அல்வா. மாமா ஓப்பன் பண்ணுங்க. நான் இங்கே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அவள் சொல்கிறா, சாமு ஸ்பூன் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா? நோ பாம் ஆயில், நோ ரீயூஸ்ட் ஆயில். அப்படியா? நீ பார்த்த போட்டிருக்கேன், அதில் போட்டிருக்கு, அதை நீ பார்த்த, அவ்வளவுதான். நம்புகிறோம். அம்பிடுத்தேன். அல்வாவே கிண்டிடுவாங்க போலடா இவங்க கட் பண்ணுறதுக்குள்ள. ஐயோ, அல்வா எப்படிடா இருக்கு சாம்? செம்மையாக இருக்கா? என்னடா வாயில் போட்டு நாக்கில் போடுறதுக்குள்ள ஊங்குற. அப்பாவும் நீயும் ஒரே மாதிரி இருக்கு. ட்ரெஸ் பார்த்தியா இல்லையா? இதுக்கு தாண்டி அம்மா வேணுங்கிறது. ஸ்டெஃபிப்பா, அந்த அந்த மண்டையை வச்சு அந்த லைட் அப்படியே மறைச்சிக்குங்க. நீங்கள் ஒன்றும் தடவை வேணாம். அந்த லைட் இது தெரிஞ்சிச்சு. நான் ஜஸ்ட் தம்ப்நெயிலுக்கு அப்புறம் ஃப்யூச்சர் மெமரிக்காக ஃபோட்டோ எடுக்கிறேன். மூஞ்சி காமிக்கணும், குனிஞ்சது நல்லா இருக்கு போஸு. அது நல்லாயிருக்கு. ஓகே. என்ன அழுவாவை எல்லாருமே தின்றுவீங்க போல். அம்மாக்கு கொடுங்கப்பா. உங்கள் ஹனி நீங்கள் தானே கொடுக்கணும். இந்த சொல்கிறேன். நல்லா இருக்குடா. கோவை சார் நான் ஒரு படத்தில் சொல்லுவாள், அப்படியே மொச்சக்குன்னு திங்கணும். லைட்டாக உப்பு பத்தலைல ஏங்க? சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுப்பீங்களா? இருந்தாங்க. நான் தான் சொல்லுங்க, நானும் சப்ஸ்கிரைப் பண்ணி. நீங்க தான்மா வச்சிருக்கதே இந்த சேனல். எனக்கு ஒரு காமெடி தோணுது. என்னது? ப்ளீஸ் சொல்லுங்க மாமா. அம்மா சொல்லுங்க. கொஞ்சமா கரகட்ட இல்ல, இந்த காரை சொப்பன சுந்தரி வச்சிருந்த காரை
இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த சொப்பன சுந்தரி யார் வச்சுருக்கா? இந்த சேனல் நீ வச்சிருக்க. இந்த சேனல் ஓனர் யார் வச்சுருக்கா? அதான் அதான் நீங்க வச்சிருக்கீங்க சேனல், அப்போ அப்பா தான் சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன் நானும் பண்ணலாம். ஆனால் இனிப்பு தெரியுதா மாமா? உப்பு லைட்டாக பத்தல தானே? சொல்லுங்கள் நீங்கள் உண்மையை. கொஞ்சம் லைட்டாக அந்த உப்பு இன்னொரு ஒரு 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 பரட்டுது. பெரட்டுதா? தகட்டுது. திகட்டுது தம்பி. நல்லாயிருக்கு. சரி பாவம் பார்க்குறவங்க கடுப்பாயிருவாங்க. இதை நான் வந்து ஒரு நாள் ஒன்று பொரிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை பெரட்டி சாப்பிட்றோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இதை இருடா, பில்லை காமிக்காதடா. இப்போ பில்லு எவ்வளோவா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு பில்லை கமெண்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளே சொல்லிடலாம் ஸ்டெபி. கமெண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, கமெண்ட் எவ்வளோ தான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இதில் என்னென்ன ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ரேட்டை போட்டு சொல்லுங்கள் பார்ப்போம், என்னென்ன தான் வந்து இது பண்ணியிருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நிறைய வீடியோ அப்லோட் பண்ண வேண்டிய பெண்டிங் இருக்குது. என்ன சொல்றீங்களா? உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட். என்ன இதில் ஒரு வடகடை பாத்தி கொடுத்துருவோமா? கொடுத்துடலாமா? ஷிப்பிங் பேக்கிங் ஃப்ரீ. ஆமாம் மாமா, ம் பேசாம ஒரு ம் எக்ஸோட்டிக் ரெயின்லேயே கொடுத்துடலாம். எங்கேருந்து வரீங்க நீங்களா? சாம் கொடுத்துடலாம். சாம்சாமா டே, அதை நான் எவ்வளோ செம்மதாக போட்டு பொக்கிஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சாம்சாமா கொடுக்குறானோ? அப்போ பிரின்ஸ் ஸ்டீஃபன், நோவே, சோஃபியா மிட்டி கொடுங்க. அது தாண்டா இது மாதிரி கிடக்குது பாவம். சோஃபியா மிட்டி வேணா கொடுப்போண்டா. முடிஞ்சா இந்த பில்லுன்னு ஒருத்தன் அண்ணன் தம்பி வீடியோ போடுறாங்க, பார்த்துருக்கியா நீ? பில்லு இன்னைக்கு கூட கோமோசோன்னு சொல்லி சாப்பிட்டாங்களே, பார்த்தியா? யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சேனலை. எனக்கு சில இதுதான் பார்ப்பேன் நான். அதில் பில்லு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பில்லுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லா இருக்கும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போப்பாருங்க, வா ஸ்கூலுக்கு போகிறாரு தம்பி. அதனால் வந்து டோரா கட்டு பண்ணி புச்சி கட்டு முன்னாடி முன்னாடி இருக்கும், சொல்லுவாங்க கிரே கலர்ல இருக்கும். முன்னாடி நான் இதுல தண்ணி வச்சு தலை குளிச்சோன்னீங்களேன், அந்த ஈரத்தோட இப்படி பண்ணிட்டு வச்சுருவீங்களே, 3 முடி இப்படி கரெக்டா வரும். தண்ணி வச்சு தானே குளிப்பாங்கல்ல? நாளைக்கு காலையில வேணா வீடியோல வரும். என்னன்னு இந்த மாதிரி நான் வச்சு காமிப்பேன் பாருங்க. புஜ்ஜி ஹேர் ஸ்டைலா? இங்கே வா, இப்போவே பண்ணித்தரேன். அம்மா உனக்கு நிறைய வேர்த்து இருக்கு, புஜ்ஜி ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம். மாமா லேட்டு தண்ணி வைக்கணுமா? அதுக்கு தாண்ட வேர்வையும் தண்ணி தான். ஒரு நிமிஷம் இரு. புஜ்ஜி இப்படி தானே வைக்கணும் பாப்பா? புஜ்ஜி ஹேர் ஸ்டைல். அப்போ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடணுமா? இல்ல சைடுல மொட்டை மாதிரி இருப்பான். மொட்டை மாதிரி இருப்பான். இங்க உள்ளது எல்லாத்தையுமே கட் பண்ணிடணும். இங்க லேட்டா கிரே கலர்ல இருக்கும். ஆனா பாக்க விட்டுட்டா இருப்பான். 2 3 அது வச்சு அப்புறம் பின்னாடி ஒரு வால். அது ஆக்சுவலா குரங்கு. புஜ்ஜி ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்ட்டான் சாமு திடீர்னு. பிள்ளைக்கு பாருடி அப்படியே அனல் பறக்குதுடி. பில்லோட இமேஜ் நம்மளுக்கு அப்படியே வருது பாரு. பிள்ளைக்கு பசிக்குதாடி, கண்ணில் தெறிக்குது, பசி மயக்கம். அச்சுச்சோ, அடுத்து ரெடி ஆயிடுச்சுங்க. வாட் இஸ் திஸ்? ரசமலாய். ரியலி நான் வந்து ஷேர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா சாம் இதை மட்டும் அலோன் எவ்வளோ சாப்பிட்ருக்கா? 2 இன்னைக்கு மட்டுங்க இளநீர் பாயசம் பிஜி நாயுடு எங்கள் ஊரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு பிஜி நாயுடு இளநீர் பாயசம் 300 ml இருக்கு. எத்தனை குடிச்ச? குடிக்கவே இல்ல. நேற்று எத்தனை குடிச்சப்பா? நேத்து வந்து ஒண்ணே ஒண்ணா குடிச்சேன். பாப்பா தம்பி கெஸ்ட் வந்தப்ப ஒண்ணே ஒண்ணா குடிச்சேன். பில்லு மாதிரியே பண்றடா நீ. அவன் அழுதுருவான்டா. நேரம் நீ அழுகாம பண்ணிட்டு இருக்க. பில்லு வரனா அழுது உருண்டுருவான்டா அப்படியே. சரி, அப்படியே சிரிப்போட நிப்பாட்டிட்டு அந்த ரசமலாயை சாப்பிடுவோம். பாய்.